பழைய அரண்மனைலாம் ஒரு 40 அடி கீழே இருக்கதா சொல்றாங்க. 1000 வருஷம் பழமையான பாண்டியர் காலத்துல உள்ள மீன் சின்னம் இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. முதல்ல மீனாட்சி அம்மன் கோயில் இங்க தான் கட்டினாங்க. இதுக்கு பிறகுதான் மதுரையில வந்து அடுத்தால ஃபார்ம் பண்ணாங்க. கோவில்ல நிறைய வீடியோ எடுத்திருந்தேன், எல்லாமே நல்லா வந்திருந்தது. ஆனா ஒரு 10 போட்டோக்கு மேல எடுத்து பார்த்துட்டேன், ஒண்ணு கூட சரியா வரல. இதுல குறிப்பிட்டவங்களை தவிர வேற ஆளு பூஜை பண்ணும்போது பழைய கோயிலா இருக்கும்போது பாம்பு வந்ததுன்னு வேற ஆள் பூஜை பண்ணி வர மாட்டாங்க. அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க. அந்த கோயில் காட்ட எங்க இருக்குது, எந்த ஊர்ல இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகுண்டம் தாலுகா, ஏரல் தாலுகா, கொர்க்கை கிராமத்தில் இந்த கோயில் உள்ளது. இது பழைய பாண்டியர் காலத்தில் உள்ள சுமார் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். அந்த நேரத்துல பொற்கை பாண்டியன் கட்டின கோயில் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயில் இங்கதான் கட்டினாங்க. இதுக்கு பிறகுதான் மதுரையில வந்து அடுத்தால ஃபார்ம் பண்ணாங்க. இது பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் வரி கம்மி. இந்த மண் வந்து அவ்வளவு நல்ல மண்ணுங்கிறது பாண்டியன் செலக்ட் பண்ணி தான் இந்த ஊர்ல வந்து அரண்மனையை கட்டியிருக்காரு. பழைய அரண்மனைலாம் ஒரு 40 அடி கீழே இருக்கதா சொல்றாங்க. இந்த கோயில் இடிஞ்ச உடனே அந்த சுனாமி மாதிரி வந்து இடிஞ்ச உடனே இதோட மூலவர் மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து கட்டின கோயில் தான் இது. அதுவும் பழுதடைந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால அதை புதுசா கட்டி வச்சிருக்கோம். மக்கள் வந்து போறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கோயிலை பத்தி ஏதோ பாம்பு அதிகமா வருது, நாங்க வந்து ஏதோ தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. அது போக போட்டோவே எடுக்க முடியல, அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது ஏதோ அது இல்ல அது ஏதோ ஒரு இதே இருக்கு. அந்த சுவாமிக்கு வந்து ஏதோ ஒரு அருள் இருக்கு. இதுல குறிப்பிட்டவங்களை தவிர வேற ஆளு பூஜை பண்ணும்போது பழைய கோயிலா இருக்கும்போது பாம்பு வந்ததுன்னு வேற ஆள் பூஜை பண்ணி வர மாட்டாங்க. புது கோயில் பட்ட பிறகுதான் ஐயர் பட்டவெல்லாம் வராங்க. அதுக்கு முன்னால எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு தனியார் கோயில் தான் இது. இது வரைக்கும் எங்கள்கிட்ட தான் இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய பூர்வீகம் வந்து சிதம்பரம். அங்க இருந்து திருச்செந்தூர் கோயில்ல பாடுறதுக்காக வந்திருக்காங்க, தேவாரம் பாடுறதுக்கு. அவங்களுக்கு மன்னர் வந்து இங்க ஒரு இடத்த கொடுத்து ஒரு நந்தவனத்தையும் கொடுத்து அந்த பூக்களை பறிச்சு திருச்செந்தூருக்கும் கொடுக்கணும், இந்த கோயிலையும் பூஜை பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கோயில நிறைய வித்தியாசமான இதெல்லாம் பார்க்க முடியுது. இது நிறைய பூ வித்தியாசமா வச்சிருக்காங்க இல்ல? ஆமா, பூஜைக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பூலாம் வைப்பாங்க? இல்ல இங்க வந்து பூ வந்து எந்த பூன்னு கிடையாது, எல்லாமே வைப்போம். ஆமா, இங்க கிடைக்கிற பூக்களை இங்க பக்கத்து வீடுகளில் உள்ள பூவும் கோயில் சாமிக்கு கொடுப்பாங்க, அதை நாங்க பண்ணிக்கிடுவோம். அப்ப நீங்க வந்து மன்னர் காலத்துல இருந்து பரம்பரையா இங்கே? ஆமா, மன்னர் காலத்துல இருந்து எங்க மூதாதையர் இங்க இருந்தாங்க. அங்க ஃபுல்லா தேவாரம் வந்து அங்க முருகன் கோயிலையும் இந்த கோயில பூஜை பண்ணாங்க. முருகன் கோயிலுக்கு பூ கொண்டு கொடுத்துட்டு அங்க தேவாரம் படிக்காங்க. எங்களுக்கு இப்போ 2 தலைமுறையா வந்து நாங்க அதுக்கு போறது இல்லை, நாங்க வேற தொழில் மாறிட்டோம். ஆனா கோயிலை வந்து நாங்க இன்னும் வந்து நாங்க தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இடையில ரொம்ப வருஷமா இது இது பண்ணாம இருந்தாங்க. ஆமா, அதே குறைஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய கோயில் வந்து மேல மரம் வளர்ந்து அது இடிபாடா கிடந்தது. இப்போ ஒரு 8 வருஷம் முன்னால நான் ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணேன். நான் ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் கட்ட முடிஞ்சது. நான் 8 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துட்டேன். ஆனா இங்க கெட்டதுக்கு அவ்வளவு இடைஞ்சல்கள். அதுக்கு பிறகுதான் ஆட்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி கோயிலை கட்டி கும்பாஷம் பண்ணோம். என்ன மாதிரி பிரச்சனை? என்ன முதல்ல பொருளாதார பிரச்சனை, அடுத்த பிறகு இந்த லேண்ட் பிரச்சனையில கொஞ்சம் இதா இருந்தது. அதெல்லாம் அவங்களை விட்டு கொடுத்துட்டு நம்ம அந்த லேண்ட்ல வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவை உள்ளதை விட்டு கொடுத்துட்டு தேவை நமக்கு இருக்கிற இடத்த மட்டும் செட் பண்ணி தான் அங்க கோயில் கட்டியிருக்கோம். தினசரி பூஜை பிரதோஷ பூஜை பண்றோம். நீங்க எங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எனக்கு பக்கத்துல தான் கொர்க்கைமலையில இருந்த ஊரு. இது நம்ம பஞ்சாயத்துக்குள்ள வருது. ஐயா சமீபமா வருஷாபிஷேகம் பண்ணும்போது என்கிட்ட சிவன் கோயில் பத்தி சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கிறது சென்னையில ஒரு 14 வருஷமா சென்னையில தான் இருக்கிறேன். இங்க இருந்து குடிபெயர்ந்தே 14 வருஷம் ஆயிடுச்சு. ஊருக்கு வந்து போய் இருக்கிறதுனால ஐயாவை பார்க்க முடிஞ்சது. ஐயா சிவனோட தயவுல நமக்கு சின்ன உபகரணம் கேட்டிருந்தாங்க. சின்ன விஷயம் நான் கோயிலுக்கு செஞ்சு கொடுத்தாலும் போயிட்டு வர்றது எனக்கு மன திருப்தியா இருக்கு. என்னோட வளர்ச்சியும் கோயிலுக்கு வந்த பிறகு இன்னும் அதிகமா இருக்கு.